எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா 22 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசித்து இங்கே போட்டு வருஷம் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் காலேஜ் லைஃப். ஸோ கல்லூரி வாழ்க்கை கரெக்டாக நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக உங்களோட டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி அதே லைனில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். நிறைய பேருங்க காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலைக்கு போகிறதில்ல, வேறு ஏதோ வேலைக்கு போயிடுறாங்க, வேலை கிடைக்கிறதில்ல, வாட் எவர் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் படித்த விஷயத்துலேயே திரும்பவும் ரிகர்சல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு. அதை விட்டுட்டு திரும்ப ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா கற்றுக்கணுன்னா எவ்வளோ ஒரு கஷ்டம். ஸோ எப்பயுமே உன்னை பற்றி யோசித்து இங்கே போட்டு யுவர் உங்கள் காலேஜ் லைஃப்பில் கரெக்டான ஒரு டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு பிடிச்சமான டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்துருங்க. ஏங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிடிக்கலங்க, டாக்டர் தாங்க பிடிச்சிருக்குது. அந்த கண்டிப்பாக வந்து அடம் பிடிச்சாவது அதில் சக்ஸஸ் ஆகி எப்படியாவது அந்த துறையை தேர்ந்தெடுத்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. நண்பன் படத்தில் விஜய் வந்து சொல்லிட்டார் ஆல்ரெடி. இருந்தாலும் என்னுடைய ஆடியன்ஸுக்காக என்னுடைய மோட்டிவேஷனுக்காக நான் சொல்லணும் இல்லையா? இந்த பதிவை பார்த்துட்டு என்னோட பீச்சை எடுத்துகிட்டு யாராவது ஒரு ஆள், இந்த ஸ்பீச் கேட்டுட்டு யாராவது ஒரு ஆள் மாறினாங்கன்னா ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி தருணங்கள். ஏன் வந்து சொல்கிறேன்னா, மோட்டிவேஷன் சொல்கிறது கூட ஆள் இல்லை இப்போலாம். ஆமாம், டைம் இல்லை அப்படின்னு அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் போயிட்டு ரீச் ஆகணுங்க. நல்ல விஷயத்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, தப்பே கிடையாது. கல்லூரி லைஃப்பை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து கரெக்டான டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு காலடி எடுத்து வச்சு பதிவு பண்ணி அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அரியர் இல்லாமல் நல்ல வழியில் ஃபோக்கஸ் பண்ணி அதே லைன்லேயே நீங்கள் வேலையை வந்து வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் த ராக் ஸ்டார், யூ ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன், மோஸ்ட் பவர்ஃபுல் உமன். ஸோ கண்டிப்பாக வந்து காலேஜ் லைஃப்பை தேர்ந்தெடுக்கும் போது டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதே டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்த வேலையாக போனீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்ட்ரெஸ்டோடு எல்லாமே பண்ணுங்கள். எந்த விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்சமான, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோடு பண்ணுங்கள், சரிங்களா? இன்ட்ரெஸ்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுங்க. உன்னை பற்றி யோசித்து இங்கே போட்டு யுவர் பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வியூ ஆகும். பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.